ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதில் எப்படி எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம தமிழ் டெக் ஹெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ப்ரௌசரில் டிஎன்இசிஏவே லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் தான். ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இது லாகின் பேஜ் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிபார்ட்மெண்ட் வைஸ்ன்னு இருக்கும். அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அது கேட்கும். ஸோ நமக்கு இது இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, ஜஸ்ட் சிஎன் தான் இது பண்ண போகிறோம். ஸோ நான் ஜஸ்ட் இதில் ப்ரொசீட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம். சப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ணலாம், பட் நேம் மாற்ற முடியாது, ஆதார் நம்பர் அந்த இது எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இதை கரெக்டாக அதில் ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் இதில் வந்து அப்ளிகேஷன் நம்ம கேன் நம்பர் இருந்துச்சுன்னா சிஎன் நம்பர் செக் பண்ணலாம். ஸோ நம்ம மொபைல் நம்பர் வச்சு ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ மொபைல் நம்பர் வச்சு நான் பண்ணுறேன். ஸோ நம்ம மொபைல் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் கொடுத்த நம்பரை டைப் பண்ணிங்கன்னா தான் வரும். கொடுத்துட்டு நான் அதில் சர்ச்னு கொடுக்குறேன். ஸோ சர்ச்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சிஏஎன் நம்பரோட வந்துடுச்சு. நான் யார் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு கிளியராக வந்துச்சு. என் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க இதை டிக் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணால் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ நான் ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய மொபைலுக்கு இப்போ ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நாங்கள் டைப் பண்ணால் மட்டும் தான் இது உள்ள அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஸோ ஓகே, எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. ஸோ நான் ஓடிபி டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுக்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட், எடிட் சிஏஎன் டீட்டெயில், சேவ் அஸ் நியூ 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எடிட் சிஏஎன் டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பான், நீங்கள் ஆதார் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது, அப்ளிகேஷன் பண்ணுறவங்களோட நேமை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மெயினாக உள்ளது. அண்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தும் சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ ஸ்டேட்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாடு இதனால நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் இது பண்ண முடியும். ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேஞ்சஸ் வந்து இப்போ வந்து மதர்ஸ் நேமில் சேஞ்ச் பண்ணணும், வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த சேஞ்சஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ இதில் சேஞ்சஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ரைட் சைடில் நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். தமிழில் நான் சேஞ்சஸ் பண்ணணும். இது ஸ்மால் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இவங்களோட நேம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக நான் இது பண்ணிட்டேன். ஸோ நான் இதில் இனிஷியல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இனிஷியல் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் வேலிட் பிளாக் நம்பர் ஆர் நேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் நம்பர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளாக் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் கமா இருந்துச்சுன்னா கமா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கமா ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்டேட். ஓகே, அப்டேட் கொடுத்துருங்க. ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் அண்ட் வெரிஃபை ஓடிபின்னு வருது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெரிஃபை ஓடிபி பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் இது பண்ண முடியும். ஸோ திருப்பி ஜென்ரேட் ஓடிபி கொடுக்குறேன். ஸோ ஓடிபி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து ஓடிபி வந்துச்சு. ஸோ அந்த ஓடிபி நம்பரை நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஓடிபி நம்பர் டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி. ஸோ கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துட்டேன். இனிமேல் அப்டேட் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அப்டேட் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சிஏஎன் நம்பர் எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. சேம் சிஏஎன் நம்பர் தான் இருக்கும். ஸோ இதில் இனிமேல் நீங்கள் ப்ரொசீட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இதே போல் பல தமிழ்நாடு இ சேவையை பற்றி நான் உங்களுக்கு வந்து நிறைய சர்வீசஸ் வந்து வர அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். Thank you.